ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையில் தான் எல்லாமே இயங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிக்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், பிறந்த குழந்தை நல்லபடியாக வளர்க்கணும், சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கையில் நமக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உயிராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த ஆசை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதே மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், விலைவாசி ஏறி போகக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அப்பப்போ நம்ம ராசிக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடக்கணும். அப்படி நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைக்கு வரலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதிகள் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் அப்போதைக்கு நம்ம ராசிக்கு பலன்கள் அதிர்ஷ்டமாகவோ ஆபத்தாகவோ கிடைக்கும். அது நாம் பிறந்ததுலேருந்து நாம் இறக்கக்கூடிய வரைக்குமே கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ ஜோதிடர்கள் விவரமாக விவரித்து அதற்கேற்ப நடந்துக்குங்கிறத குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 18ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. அந்த மாற்றங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க விவரமாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இதில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இந்தந்த இதில் அமைந்திருக்கு. ஒரு கிரகம் ஒரு இதில் இருக்கும்போது 1000 பலனை கொடுக்கும். இந்த மாதிரி 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேரும்போது சொல்லவே தேவையில்லை, நிறைய பலன்கள் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கிரகநிலைகளால் பெரிய மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும். அது பாசிட்டிவான மாற்றங்களா இல்லை நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத தான் விவரமாக விவரிக்க போகிற எல்லா மாற்றங்களையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள் இப்படியே அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரகநிலைகள் இப்படியே அமையாது. கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது. கிரக மாற்றங்களில் சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் இருக்குது. ஸோ இந்த 2 கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு பலன்கள் கரெக்டாக என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் 18க்கு பிறகு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். சரி, வாங்க என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயல்படக்கூடிய மன உறுதி கொண்டவங்க நீங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடந்தால் அதை ஏற்றுக்குவீங்க. அதே ஒரு விஷயம் உங்களுக்கு பாதகமாக நடந்தால் அதையும் ஏற்றுக்குவீங்க. தோல்வியோ வெற்றியோ ரெண்டையுமே ஏற்றுக்குவீங்க. ஸோ தோல்விகள் வந்தால் கூட அதை வெற்றியின் படிகளாக கருதி அதில் ஏறி பயணம் செய்வீங்க. அந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் கரெக்டாக ஆகஸ்ட் 18க்கு பிறகு வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 18க்கு பிறகு வருவது என்னென்னா பணவரவு தான். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக கூடும். ஸோ பணவரவு கூடும்போது அந்த பணவரவை நல்லா நிறைய சேமிக்க பாருங்கள். ஏன்னா பணவரவு இருக்கும்போதே சேமிக்கிறது நல்லது.
பின்னாடி பணம் வராத போது இந்த சேமிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் பணவரவு அதிகமாக இருக்குது. பணவரவை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் வாக்குவன்மையால் லாபம் உண்டாகும். அதனால் வாக்குவன்மை நிறையவே வைத்து கொள்ளலாம். அதில் நல்ல லாபம் உங்களுக்கு உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சல்களும் உண்டாகும். ஸோ அதனால் வீண் பயணங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அதில் லாபம் வந்தால் கூட பரவாயில்ல, அலைச்சல் தான் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் வீண் பயணங்கள் வேணால் அவாய்ட் பண்ணுங்கள். இடமாற்றங்கள்லாம் ஏற்படலாம். மெயினாக கெட்ட கனவுகள் தோன்றும். அந்த கெட்ட கனவுகள் தோன்றுவதை கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது திருநீர் வைத்துட்டு தூங்குங்க. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நீங்கும். அதனால் நிறைய தண்ணீர் குடிங்க. நேரம் தவறி உண்பதையும் தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வருவது இருக்காது. ஸோ உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்க இந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் தான் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணம் தாமதமாகவே வரும். அதுலேயும் சரக்குகள்லாம் வருவது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது, இதெல்லாம் எதிர்பார்த்ததை விட இப்போ குறைவாகவே இருக்கும். ஆக மொத்தம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் ஏற்படும். ஸோ இதனால் என்ன சொல்லப்படுதுன்னா, கவனமாக தொழிலில் இருப்பது அவசியம். புதுசாக எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். எது செய்தாலும் உங்களுக்கு இப்போ நஷ்டம்தான். அதனால் புதுசாக எதையும் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரி கவனமாக இருப்பது அவசியங்கிறது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கடுமையான வேலையானது இப்போ இருக்க போகுது. அதனால் உத்தியோகத்தில் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். அதுவும் அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமாக மேலதிகாரிகளிடம் சொன்ன வாக்கை காப்பாற்றணும். சொன்ன வாக்கை காப்பாற்றலாம் வேலையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். அதுவும் குடும்ப செலவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் கூட உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். அதுவும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. பிள்ளைகள் விஷயங்களில் கூட அனுசரித்து செல்லும். இந்த மாதிரி குடும்பத்தில் கூட நிறைய விட்டு கொடுத்து போகணும். ஏன் விட்டு கொடுத்து போகணுன்னா, பிரச்சனை வராமல் இருக்கணும். அதுக்காக விட்டு கொடுத்து போகணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதனால் இதற்கேற்ப விட்டு கொடுத்து போங்க, நல்லதே நடக்கும். இதை தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 18க்கு பிறகு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நேரம் தவறி உண்பதை முடிஞ்சளவு தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு பேசுனீங்கன்னா லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடியும் நீங்கும். அதனால் பொருளாதார நெருக்கடி நீங்கிறதுனால அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்று சொல்லலாம். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மாணவர்கள் கவனம் சிதற விடாமல் பாடங்கள் படிப்பது நல்லது. அப்போ தான் விளையாட்டுகள் போது கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்வம் குறையாமல் இருக்கும். அதே போல் விளையாட்டுகள் போது கவனம் தேவை. நண்பர்களோடு நிதானமாக பழகுவது நன்மை தரும். இல்லைனா அது உங்களுக்கு ஆபத்து. ஸோ அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. அதனால் கண்டிப்பாக நண்பர்களை ஜாக்கிரதையாக வைத்துக்குங்க. ஏன்னா அவங்க எடை போட முடியாதுங்கிற சூழ்நிலை இப்போ இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க வகையில் ஆபத்து வரலாம். அதுக்கு தான். அப்புறம் கடைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கடன் பிரச்சனை தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். ஸோ அதனால் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட துறைகளுக்கேற்ப பலன்கள் கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது, இனி ஆகஸ்ட் 18க்கு பிறகு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது. இது கஷ்டங்களை போக்கும், மனதில் தைரியை உண்டாக செய்யும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க.
இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.